இரு இரு, சபையில பண்ண போறேன். என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க சமையல் பண்ணுங்க பாக்கலாம். ஆம்பளை குளிக்கிறச்சே பார்த்தாலும் பார்க்கலாம், ஆனா சமைக்கிறச்சே பார்த்தா மகா தோஷம். யாருக்கு? சமைக்கிறவாளுக்கு. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறேன்? உன் ஆத்துக்கு போ. ஏன் ஆத்துக்கா? அப்ப இது யார் இடம்? குத்தகைக்கு எடுத்தா இல்ல விலைக்கு வாங்கிட்டா? ஓசல் குடி வந்தாலே இலக்காரமா தான் பாப்பேன். அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன். திருட்டு முண்டோ, எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணும் மறைக்க முடியாது. கதவை தர எந்திரியா? ஏயா தனி சமையல்ல கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரதா பாவலா காமிச்சிட்டு கோயில் பிரசாதமா தின்னுட்டு இருக்க? கோயில் பிரசாதம் இல்ல, நான் காலம்பரமே செஞ்சு வச்சுட்டு போனது. எது? புளியோதரையும் சக்கர பொங்கலுமா? உண்மையை சொல்லு. கோயில் இருந்தாலும் திருண்ட? கோயிலோடது அது வாஸ்தவம் தான், ஆனா திருடல. கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார். 10 பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கரை பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார். 10 பரதேசிகள் கிடைக்கல, 9 பேர் தான் கிடைச்சா. அதனால நான் உன்னை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு. சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான். மரியாதையும் பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீயே போய் சமைச்சு சாப்பிட்டுக்க போ. ஏன்? எதுக்கு? ஐயோ அம்மா. ஏய், எதுக்குள்ள போன? வெளிய வா. முடியாது, நான் உள்ள இருக்கேன்னு அம்மா கிட்ட சொல்லாத. நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கேன்னு சொல்ல போறேன். சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணு இல்ல. நீதான் உள்ள கூப்பிட்டேன்னு. அப்புறம் ஓ எழுபதான் எழுவா. என்ன கோபால், சமையல்லாம் ஆயிடுதா? ஏதோ அரைக்குறை ஆயின்னு இருக்கு மாமி. ஆமா, என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ? உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி? எவ்வளவு, ஒரு 3 வயசு இருக்குமா? ஐயோ, 20 வயசு ஆறுதுடா. நம்பவே முடியல மாமி, உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. அப்படியா தெரியுது? ஆமா, என்ன சமையல் பண்ண? வெறும் வத்த குழம்பு மாமி. என்னமோ கோபால், எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா எனக்கு பிடிக்கிறதே இல்ல. எங்க நீ வச்சத கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம். அது மாமி, நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன். அதனால நான் செஞ்சதை வந்து பொம்மநாட்டிகள் கொடுக்கப்படாது. ஐயோ, நோக்கு நான் வடை பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேனே. பரவாயில்ல, இருங்க இருங்க. அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்தன். அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்கப்படாது. கொடுங்க. உள்ளவா? இருங்க இருங்க. எங்க உள்ள? ஐயோ, வாசப்படியில நின்னுட்டு வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. நீங்க அப்படியே இருங்கோ, நானே படி தாண்டி வந்துடுறேன். நடங்கோ. கொடுங்க. மாமி, கை நீட்டுங்க. எதுக்கு? கையை நீட்டுங்க சொல்றேன். என்ன கோபால்? ஒண்ணு இல்ல, கண்ணுல ஒத்திட்டேன். அடடா, என்ன வடை, என்ன பாயசம். அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு? டேஸ்டாவா? இனிமே நேக்கு வடை பாயசம்னா மாமி ஞாபகம் தான் வரும். இல்ல, என் பொண்ணு. பொண்ணா? நீங்க செய்யலையா? உங்க பொண்ணா செஞ்சது? நானா செஞ்சேன். என் பொண்ணு கூட உன்ன மாதிரி தான் சொன்னா, அத நினைச்சேன். அண்ணா அண்ணா, இது ரொம்ப பாவம். என் சர்வீஸ் என்ன, இவன் பயஸ் என்ன, டூ கன்சல்ட் பண்றேன். நீர் பிராமணனா பிறந்துட்டீர், ஆனா அதுக்குண்டான லட்சணம் எதுவும் இல்லை. கோபாலம் தான் சுத்த பிராமணன். யாரு இவனா? வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத, நீங்க போய் பெருக்குங்க. கோபால், நீங்க சொல்லுங்க. ஏ கோபால், உன் தோப்பனாருக்கு என்ன உத்தியோகம்? தோப்பனார் பண்டிதர். சம்ஸ்கிருத பண்டிதரோ? அதேதான். பூர்வீகம் கொட்டு மூட்டி ஊர்ல இருக்கவ அத்தனை பேர் குடுமியும் தோப்பனார் கையில தான். ஏண்டாடே கோபால், கொப்பா எப்பவும் ஷார்ப்பா எட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுவார். ஏதானோ? ஐயோ, ஒரு நாள் பழப்பே போச்சு. ஏய்யா, இவ்வளவு பெரிய ரோட் இருக்கும். ஐயோ, பிரேக் பிடிக்கலாமா? சொன்னா கேளுமா? பிரேக் பிடிக்கலாமா? சாமி, சாமி. இரு இரு. எப்ப பார்த்தாலும் ஏமலே வந்து மோதிட்டு இருக்காங்க. சரி, என்னதான் இருந்தாலும் ஆம்பளை இல்ல, செருப்பு கீழ போடு. பையன் சைக்கிள் எடு. இரியா, அவனை பாத்துக்கிறேன். வேற வேற ஆச்சு. என்ன கோபாலா, நான் சாதகம் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு ஸ்டவ் லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டு இருந்தா எப்படி? இல்ல மாமி, புதுசா ஸ்டவ் வாங்கிட்டு வந்தேன். கடைக்கார சீமனியோட கொடுத்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் தண்ணி ஊத்தி ஃப்ராட் பண்ணிட்டான். நீங்க பாருங்க. மாமி, கீழே டச் பண்ணுங்க.
என்னது? கீழே நடுக்கட்டையில கருப்பட்டியில நன்னா டச் பண்ணுங்க. அங்கெல்லாம் வந்து அவ்வளவு நன்னா இருக்காதுப்பா. மாமி மேல போனா கீச்சு மூச்சுட்டு இருக்கும், கீழே இறங்க இறங்கத்தான் சுகம். இதோ இப்ப நான் வந்துட்டு மாறுங்க. ஏன் கோபால், உனக்கு சங்கீதம் கூட வருமா? என்ன அப்படி கேட்டு? எங்க ஊர் பக்கம் வந்து சாதாரண கோபால்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. சங்கீத கோபால்னு சொன்னா தான் கரெக்ட் அட்ரஸே சொல்லுவா. எங்க பாருங்க. இல்ல இல்ல பாருங்க, நான் ஒரு தடவை பாடுறேன். செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே. குட். கண்ணன் கண்ணன் நன்னா கொஞ்சுங்கோ. கண்ணன் 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 கண்ணன். கரெக்ட். செண்பக பூ விரித்தே கண்ணன் சாமரம் வீசிடுவான் வீசிடுவான் வான் வான் வான். வான். யோ, யோ. ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணணும், இல்ல வாயை மூடிட்டு இருக்கணும். என்னையா பண்ணிட்டு இருக்க? மாமி, இட்ஸ் a great insult to me. இத பத்தி ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தைகிட்ட நான் என்ன பேச முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்க. ஏய், சும்மா ரெடி. கோபால பத்தி எனக்கு தெரியாது. சங்கதியில என்னமா பிடிக்கிறான் தெரியுமா? சங்கதி மட்டுமா பிடிக்கிறார், காக்காவும் நன்னாவே பிடிக்கிறார். சரி, அதை விடுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன கூப்பிடுங்க. இன்னும் நிறைய பேட்டர்ன்ல பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மாமி, எது குழந்தைங்க இத்தனை பேர் வந்திருக்கா? பாட்டு கத்துக்கிறதுக்காக. சாரி மாமி, நீங்க ஏதோ பிரியமா கேட்டேன்னு உங்களுக்கு மட்டும் கத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா குழந்தைங்க இத்தனை பேருக்கு டியூஷன் எடுக்கிறதுன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஐ அம் குவைட் பிஸி. அட, உன்கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வரல கோபால், என் பொண்ணு கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வந்திருக்கா. மியூசிக்ல BA கோல்டு மெடலிஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல. 2500 ரூபாய் பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக போட்டியில கலந்துக்கிற உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆனா நீ எழுத்து போட்டி போடுறது யார் தெரியுமா? செல்வி பானு, சங்கீத பரம்பரை. டிஸ்கரேஜ் பண்ணாதே, நான் எப்படியாவது ட்ரெயின் பண்ணி ஜெயிச்சுடுவேன். இந்த ரூட்ல போனா நீ ஜெயிக்கவே மாட்ட. சுலபமான ஒரு குறுக்கு வழி நான் சொல்றேன். வேண்டாம், எனக்கு தன்னம்பிக்கை உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியிலேயே நான் ட்ரை பண்றேன். ச பா பா பா. பானு நிஜமாவே சங்கீத பரம்பரையா? பானுவோட தோப்பனார் சங்கீத கலா பூஷன், தோப்பனார் சங்கீத கலா ரத்னா, அவா தோப்பனார் சங்கீத கலா சாம்ராட். இந்த சுலபமான குறுக்கு வழி இருக்கிறதா சொன்னேளே, என்னது? ஒரே வழிதான் இருக்கு. முதல் வழி என்னவோ? அவ பாட்டு பாடுறதுக்கு முன்னால சுக்கு மிளகு திப்பிலி பால்ல சூடா போட்டு சாப்பிடுவா. எப்படியாவது பேதி மாத்திரை அதுல கலந்துரு. மூட்டில புடுங்கோ. இட்ஸ் டூ மச். இரண்டாவது வழியை சொல்லுங்க. 10-15 கரப்பாம்பூச்சிய பொட்டமா கட்டிக்க. அவ டாப் சுத்தியில பாடும்போது மெல்ல அவுத்து விடு. கரப்பாம்பூச்சினா பானுவுக்கு ஒரே அலர்ஜி, சகல சுத்தி அவுட்டு. இது வேண்டாம். கரப்பாம்பூச்சின்னா நேக்கு கூட கொஞ்சம் அலர்ஜி. இதை விட ஒரு பெட்டர் ஐடியாவை நான் சொல்லட்டா? சொல்லுங்க. நான் பாடுறச்ச என் முன்னால ஒரு பெரிய மைக் வைப்பா. அத புடுங்கி என் தலையில ஒரே போடுங்க. அதோட நான் அவுட். இதான் நாட்டுல லேட்டஸ்ட் ஃபேஷன். ஓகே? நான் யோகியனா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சி, வேதிக்கு மாத்திரை எல்லாம் இவ. யோ இரியா, நடையா கோயிலுக்கு. கோயிலுக்கு எதுக்கு? நேக்கு சங்கீதம் வராது, முட்டாள்தனமா பேர் கொடுத்துட்ட, வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடு. நேக்கு சங்கீதம் பிரம்மாண்டமா வரும். அப்படியா? சரி, கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொரம் என்ன சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க சங்கீத கலாபூஷன், கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொரம் என்ன? நேக்கு கல்யாணி ராகமே என்னன்னு தெரியாது. பின்ன எதுக்குயா பேர் எழுதி கொடுத்த? எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10,000 rupees அர்ஜென்ட் நீட். பாட்டு போட்டியில ஜெயிச்சோம்னா 2,500 கொடுக்கறதா சொன்னா. அதான் தவணை முறையில சேர்த்தலான்னு பேர் கொடுத்தேன். சரி, வந்து வாபஸ் வாங்கிக்கோ. ஜெயிச்சு நானே அந்த பணத்தை கொடுத்துறேன். நோ, இட்ஸ் a prestigious issue. என்ன கௌரவ பிரச்சனை. இல்ல, இப்ப என்னமோ இங்கிலீஷ்ல சொன்னீங்க, அது இன்னொரு தடவை சொல்லு. Golden words cannot be repeated. இப்ப மரியாதையா வாபஸ் வாங்க போறியா இல்லையா? நேக்கு கேள்வி ஞானம் உண்டு.
நீ என்ன ராகத்துல என்ன சுதியில பாடினாலும் நிச்சயமா நானும் தம் கட்டி பாடிடுவேன். God is my side. Definitely I am going to defeat you. யோ நிறுத்தியா? கர்நாடிக் மியூசிக் வாசிக்கிற வாத்தியமா இது? எடுத்துட்டு போயா வெளியில. Shut your mouth, man. எடுத்துட்டு போய். I will smash your பானையா. Get out. எனக்கு தெரியல பாரா. நீ போங்கடா. என்னது கச்சேரி மேடையில எலக்ட்ரிக் கிட்டார் ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கு? நிர்தம் கோஷ்டி பான் ஓடாது. அவளே உனக்கு வாசிக்க சொன்னா சரி பண்ணிடுவா. அதனாலதான் ட்ரம் கோஷ்டி புக் பண்ணேன். அது சரி. அதனாலதான் தொழில் ரீதியா ட்ரம்ஸ் பெருசா இல்ல மிருதங்க பெருசான ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சண்டை போல இருக்கு. ஆமா, இது ரெண்டும் எப்படிங்க ஒத்து வரும்? நல்லவனுக்கு புல்லுமாயுதம் போய் ஜமாயி. என்னது? எதுக்கு இத்தனை பேர் ஓடுறாங்க? இவெல்லாம் பானுவோட ரசிகர்கள். வானுக்கு இத்தனை ரசிகர்களா? பங்காகாத கோபாலா, பங்காகாத. கிராமரான பொம்பளைனாலே நாட்டுல ஒரு கிரேஸ் தான். நீ மட்டும் மேடையில் ஏறு, எல்லாம் தலைகீழா மாறிடும். என்ன பாட வரல? ரெடி? இருங்க ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம். நான் விட்டு கொடுக்கணும் அதானே? சேச்சே, நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு தம் இல்லாத ஆள் கிடையாது. என்ன? நீ பாட்டுல என்ன வேணாலும் பாடிக்கோ, ஆனா சாசா ரீரி காகா மாமான்னு இந்த சொர வரிசை மட்டும் தயவு செய்து பாடாத. இது எங்கிருந்து வாடகை கேட்டு? ஜோதிராண்டி இதுவும். சரி, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சாசா ரீரின்னு சொர வரிசை மட்டும் தயவு செஞ்சு பாடாத. சொர இல்லாத எப்படியா கர்நாடிக் கச்சேரி? புரியாம பேசாத. இங்க இருக்கிற ஜனங்க அவ்வளவு ஸ்டாண்டர்ட் கிடையாது. நீ பாட்டுல சொர வரிசை பாடினா அவங்களுக்கு புரிய வேண்டாம். நோக்கு தெரியாதுன்னு சொல்லு. இப்ப என்னங்கிற சோடா புட்டி? சொரம் பாடுறதும் பாடாததும் என் மூட பொறுத்திருக்கு. ஓடிடாத, வந்து பாடு. ஏன் எப்ப பாரு திருட்டு மொழி முடிச்சிட்டு பம்பற? யார் திருட்டு மொழி? நான் ஒண்ணும் பம்ப கிடையாது. பின்ன என்ன பார்த்து ஏன் ஒளிற? யாரு நானா ஒளிஞ்சேன்? காலம்பரம் சூரிய உதயம் தேக ஆரோக்கியம் அதுக்காக நின்னு இருக்கேன். நிஜமாவே அதுக்காகத்தான் நின்னியா? இத நானே நேக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, அவளை தான் கட்டிக்க போறேன்னு ஓப்பனா சொல்லிட்டேன்ல. பின்ன எதுக்கு எப்ப பாரு புலக்கடையிலே சுத்தின்னு இருக்க? நில்லியா, ஃப்ராட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நோக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கான்னு போய் சொல்லி அவளுக்கு அனுப்புறதுக்காக ஒரு புடவை வாங்கல, அந்த புடவைத்தை இப்ப நான் கட்டிட்டு இருக்கேன். அந்த மாதிரி லோகத்துல 1000 புடவை இருக்காதா என்ன? வாய முடியா? நம்ம தெருவுல இருக்கிற லட்சுமி சில்க் ஹவுஸ்ல இதே புடவையை நீ 20 ரூபாய் குறைச்சு விக்கல? உங்ககிட்ட 20 ரூபாய் நான் சொன்னா என்கிட்ட 40 ரூபாய் குறைச்சு கொடுத்துட்டானே. ஷட் அப். ஏயா இந்த மாதிரி பித்தலாட்டம் எல்லாம் பண்ற? குழம்பு கொதிக்கிறது, அப்புறமா பேசுவோம். நான் இங்க கொதிச்சிட்டு இருக்கேன், உனக்கு குழம்பு? ப்ளீஸ் பானு, நான் பொள்ளங்கா உரிக்கணும், முட்டைக்கோஸ் நறுக்கணும். நீயும் ஐயோ, புடலங்கா. பொள்ளங்கா 1 ரூபாய். ஐயோ, முட்டைக்கோஸ் 2 ரூபாய். உண்மையை சொல்லு, ஏன் என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற? ஐயோ, வயசு பையன் இருக்கிற இடத்துல வந்து இப்படி எல்லாம் கலாட்டா பண்றீங்க. யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பா? எதுக்கு நான் வெளியே போறேன்? தாத்தா, மாமி, யாராவது ஓடி வாங்களே. எதுக்கு அம்மாவை கூப்பிடுற? பல்லாங்குழி ஆடுறதுக்கு. சரி, இப்ப என் கையில என்ன இருக்குன்னு திருப்பி பார். மாட்டேன். இப்ப நீ எதை காமிச்சாலும் நான் பார்க்க மாட்டேன். தினசரி உன் கைப்பட ஒரு டைரி எழுதுறியே, அதுல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சு வச்சிருக்கேன். ஐயோ, என் டைரியில இருக்கிற பேப்பரா? ஏய், என் டைரியில இருக்கிற பேப்பர் எது கிழிச்ச? இரு, என்ன நீ லவ் பண்ணலன்னு சொன்னல, இத படிக்கிற, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. குடு. அப்பா, இரு. எதுக்கு அப்பா கூப்பிடுற? உங்க காதல் வசனத்தை படிச்சு காட்டு. வேண்டாம், நமக்குள்ளேயே பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். படிக்கிற, பொறுமையா கேளு. என் இதய வானின் உதய நிலவே பானு, நீ எங்கோ நான் எங்கோ, நீ ஒரு நந்தவனம், ஆனால் நான் ஒரு முள்ளுக்காடு. உன்னை ஒதுங்கி போ என்று சொல்லிவிட்டேன், ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் உள்ளூர உன்னை கட்டி அணைத்து இதழோடு இதழ் வைத்து இறுக்கி இறுக்கி முத்தம் கொடுக்கிறேன். இல்ல, அது ராத்திரி நேரத்துல டைரி எழுதுனதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கசகசன்னு எழுதிட்டேன். நிச்சயமாக சொல்கிறேன் பானு, இந்த ஒரு ஜென்மம் தவிர அடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன் செல்ல கண்ணுக்குட்டா நானே. கண்ணுக்குட்டா சொல்லும் போது உன் கண்ணத்தில் லேசாக கிள்ளுகிறேன். அது என்னையா அது லேசா? அது செல்லமா இப்படி கிள்றது. இப்படிக்கு மனம் புழுங்கும் கோபாலன். ஏயா, நான் தான் இந்த ஜென்மத்திலேயே குத்துக்கலாட்ட நிக்கிறேனே, அப்புறம் எதுக்கு அடுத்த ஜென்மம்? இப்பவே கிஸ் பண்ண நான் வேண்டாம்னு சொல்ல போறேனா? பானு, எனக்கு உனக்கு எந்த விதத்திலையும் சரியா வராது. என்ன, நான் ஒரு மாமிச பட்சி. அதனால என்ன, கல்கத்தாவுல உள்ள பிராமின்ஸ் எல்லாம் கடல் புஷ்பம்னு சொல்லி மீனெல்லாம் சாப்பிடுவாளே. ஐயோ, என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா பானு? உன் தோப்புனார் தான் எனக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்தார். உன் தோப்புனார் தான் எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தார். உண்ட வீட்டுக்கு நான் எப்படி ரெண்டகம் பண்றது? யோ, எனக்கு எடுத்ததாயா தப்பு, காதலிச்சா என்ன தப்பு? என் தோப்புனார பத்தி உனக்கு தெரியாது. நீ மட்டும் நேரா அவர்கிட்ட போய், சார், நானும் உங்க பொண்ணு ஒருத்தர் காதலிக்கிறோன்னு பிராங்கா சொன்னீனா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ? செருப்பிலே அடிப்பார். யோ, அனாவசியமா பயப்படாதயா, என் ஆத்து சமாச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லு. வேற காரணம்? வீடு உத்தியோகம்னு பல பிரச்சனை இருக்கே பானு. நிச்சயமா உனக்கு என்ன விட பெட்டரான மாப்பிளை கிடைப்பா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. யோ, புரியாம பேசாதயா.
நோக்கு என்னையா குறைச்சல்? எங்க அம்மாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமோ? நம்மள மாதிரி காம்பினேஷன் அமைறது ரொம்ப கஷ்டம்யா. படிப்புக்கு படிப்பு இருக்கு, பர்சனாலிட்டிக்கு பர்சனாலிட்டி இருக்கு. நோக்கும் கண்ணாடி நேக்கும் கண்ணாடி. நேக்கு இந்த பிராமண மாப்பிள தான் வேணும். ஐயோ, பிரச்சனையே அதுலதான் இருக்கு. பானு, என்னால முடியாது பானு. முடியாது? முடியாது. பாக்கலாமா? பாக்கலாம். திரும்பியா? என்னையா என்னாச்சு? எல்லாமே ஆயிருச்சு. என்ன? எங்க கிருஷ்ணய்யர், நான் எங்க வீட்லயே எங்க அம்மா கால்ல மட்டும்தான் விழுந்திருக்கேன். இது வரைக்கும் எங்க அப்பா கால்ல நான் விழுந்ததே கிடையாது. இவன் எல்லாம் எவனே தெரியல. கல்யாண விஷயம்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 250 ரூபா அட்வான்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கினீர்ல, அதுக்கு தகுந்தபடி நடிக்க வேண்டாம். நீ யாரு? மாப்பிள்ளையோட தோப்பனாரு. ஒரு ஜபர்தஸ்த வேண்டாம். மத்தவங்க உம்மை பார்த்து மிரளத விட்டுட்டு நீ எல்லாம் மிரளுது. போய் கல்யாண பந்தல அமங்கலப்படுத்தும். சொல்லிட்டீங்களா? பாருங்க வேலைய. போயா. என்னது வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு? ஏமா, நீ முழுகாம இருக்கியா? ஆமா. ஐயோ கிருஷ்ணய்யர், பையனுக்கு கல்யாணம், அம்மா முழுகாம இருந்தா எவ்வளவு பெரிய அசிங்கம். இல்ல கோபால், அட்வான்ஸ் கொடுக்கும் போதே ஏகதேசமா பார்த்தேன். அப்படி ஒண்ணும் தெரியலையே. இல்ல, வயித்துல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே. சொல்லுங்க. ஏண்டி, இன்னும் கல்யாணமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு லட்டு திருடி வச்சிருக்கே. ஐயோ கிருஷ்ணய்யர், இவ கேரக்டரே சரியில்லை. நிச்சயமா கல்யாணம் பந்தல்ல பெருசா கை வைப்பா. நம்ம மாட்டிட்டு பயங்கர அவஸ்தைக்கு உள்ளாக போறோம். பேசாம அம்மா ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லி இவளை திருப்பி அனுப்பிச்சிடலாம். அது எப்படிடா முடியும்? ஐயோ, யாரோ வர்றாங்களே, வாடிங்க. கோபால், சங்கடம் எல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு மாமி. அம்மா அப்பா எல்லாம், அப்பா வெளியே போயிருக்காரு, அம்மா வச்சுதான் கட்டினேன். நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த கையை நீட்டு. இது கட்டிக்கோ. என்ன மாமி? கட்டிக்கோ கோபால். அன்னைக்கு என் தம்பிங்கிற பிரியத்தோட குடுக்கலான்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்த ஆத்து மாப்பிள்ளை ஆயிட்டியே, அந்த பாசத்தோட குடுக்குறேன். கட்டிக்கோ. தேங்க்யூ மாமி. நான் வரேன். ஐயோ, அம்மாதான் அம்மா. அதுக்கு இல்ல, நீங்க எனக்கு சம்மந்தி ஆயிட்டே. நீங்க வெறும் கழுத்தோட இருக்கேன், நான் மட்டும் கழுத்து நிறைய நகையை போட்டு இருக்கேன். இந்தாங்கோ, இது போட்டுக்கோங்க. இல்ல மாமி, எங்க அம்மா எப்போ வெறுங்கலத்தோட இருக்கிறதா பெட்டர். ஐயோ கோபால், இது பொம்னாட்டி சமாச்சாரம். நீங்க போடுங்க. நான் வரேன். வரேன் கோபால். தேங்க்யூ. என்னடி தேங்க்யூ? வந்து உன்னையுமே லட்டு திருடியாச்சு. உன்னை நம்பி எப்படி ஒரு 10 சவரனுக்கு மேலதான் இருக்கும் போல இருக்கு. கிருஷ்ணய்யா, இது சந்தேக கேஸ். இவ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. விட்டா நடுவுலயே கிளம்பிடுவா. எதுக்கு இவளை கூடயே வச்சிருக்கணும்? நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. என்னை யாரு சமாதானப்படுத்த வேண்டாம். நான் யாரு? நான் யாருன்னு மாப்பிள்ளையுடைய தோப்பனார். அது தெரியறதில்ல. மாப்பிள்ளையுடைய தோப்பனார் தெரிஞ்சிருந்தோம். ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபிக்குன்னா 1 hour வெயிட் பண்ணணுமா? கூப்பிடுங்க இந்த சீனிவாஸ் சாஸ்திரி. காஃபி தானே? இந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ. நான் தான் காஃபி குடிச்சிட்டேனே. இருந்தாலும் 1 hour லேட் தானே. ஓகே ஓகே. மாப்பிள்ள மையிட்டுக்கு இல்லையா? வேண்டாம். கண்ணுக்கு கொஞ்சம் அலர்ஜி, அவ்வளவுதான். சரி நடங்க, காசி யாத்திரைக்கு. காசி யாத்திரைக்கா? வயசான காலத்துல தானே காசி யாத்திரை போவா? மாப்பிள்ள ஜோக் அடிக்கிறாரு. ஏய், நோக்கு என்ன தெரியுமில்ல, சம்பிரதாயம்டா. நடடா. சரி அம்மா வாமா. அம்மா எல்லாம் வரப்படாது. இல்ல, எங்க அம்மா வருவா. வேண்டாம். எது? வாமா. அது கனக சம்பன்னாம் யதோக்த பலதோ பவ நித்யம் தாஸ்யாமி விப்ரேந்திர சுப்ரீதோ பவ சர்வதா. இமாம் கன்யாம் தாஸ்யாமி. நிறுத்துங்கான. இந்த கல்யாணத்துல இது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன? காஃபி தானே? இந்தாங்க. இது கல்யாண மண்டபமா இல்ல கேடி மடமா? இதுக்குத்தான் என் ஊர்ல என் ஆத்துலயே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் நான் சொன்னது. இதோ பாருங்க சம்பந்தி, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அனாவசியமா கூச்சல் போடாதே. என்ன கூச்சல் போடுறேன்னு சொல்றேன்? ஹேண்ட் பேக்ல 5000 வச்சிருந்தேன். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள யாரோ அடிச்சுட்டான். நிச்சயமா இது பொண்ணாத்துக்கார செஞ்ச வேலைதான். கூப்பிடுங்க போலீஸ். இருங்கோ பிச்சு, மாமிகிட்ட 5000 வாங்கிட்டு. இறங்கு. கேப் மாதிரி நகை அடிச்சுட்டு ஓட பாக்குறியா? எனக்கு அப்பவே தெரியுண்டி. நீ மட்டும் எந்த ஊருக்கு போனாலும் உன்னை தேடி பிடிச்சு ஒரு கத்தி எடுத்து சடக் சடக் குத்தி போடுவேன். ஆமா, செக் பண்ணி 5000 அடிச்சு மரியாதை எனக்கு இல்ல போலீஸ்.
சீட்டிங் கேஸுக்கு 6 மாசம் தான். ஆனா நீர் ஆள் மாறாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீரே, இதுக்கு 6 வருஷம். எது பெட்டர்? எனக்கு 6 மாசமா இல்ல உமக்கு 6 வருஷம்?